பொறாம பிடிச்ச ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்து தான் இந்த வீட்டில் பெருசாக படிக்கல வைக்கல, அவன் ஒன்றத்துக்காவதான் ஆயிடுவான், இந்த வீட்டிலேயே நம்மளுக்கு தான் சரியான மாசு இருக்கும் அப்படின்னு நினச்சேன், எல்லாமே நடக்காமல் போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, இப்போவும் உங்களுக்கு தான் மாசு, அவன் என்ன பெரிய வேலைக்கா போயிட்டாரு, சின்ன வேலைக்கு தானே போயிருக்காரு இந்த முத்து அப்படிங்கும்போது, இல்லை இல்லை, அந்த முத்து 50க்கும் 100க்கும் வந்து அல்லாடிட்டு கிடந்தான், இப்போ மாத சம்பளம், இந்த வீட்டில் ஒரு மறுவாதி, எங்கள் அம்மாவே போகிற பக்கம் பார்த்தா முத்து சைடில் சாஞ்சிருவாங்களோ, இந்த மீனாவை மருமகளும் ஏற்றுக்குவாங்களோ அப்படிங்கிறது எனக்கே இதாக இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு நாளும் மீனாவை ஏற்றுக்க மாட்டாங்க, பூக்காரின்னு தான் சொல்லுவாங்க, வேணாலும் பாருங்கள் அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி, நீ பணக்காரின்னு தெரியும் போது எங்கள் அம்மா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, என்னைக்கு நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்புறமே கீழே இறக்கிட்டாங்க என்ன, அதுக்கப்புறம் நீ சாமியாரை பிடிச்சி வச்சு அவங்கள வச்சு சொல்ல போய் தான் எங்கள் அம்மா வந்து உன்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் முத்து மீனா அப்படி இல்லை, மீனா டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா, மறுபடி முத்து சர்க்காரில் வேலைக்கு போயிட்டான். எங்கள் அப்பா இப்போ பார்க்குறவங்ககிட்ட போகிறான், ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, என் பையன் 2வது பையன் சர்க்கார் வேலைக்கு போயிட்டான் வச்சுட்டான், என் மருமக டெக்கரேஷன் வேலை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது செய்யலாமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் ஏதாவது செய்யறதுக்கு என்னங்க காசு இருக்குது அப்படிங்கும்போது, என்கிட்டையும் காசு இல்லை, அப்பா தான் கணக்கு வழக்கு பார்க்காரு, அப்பா கணக்கு வழக்கு பார்க்கலன்னா நான் பார்லர் வைக்கிறதுக்காக பணம் எப்படியாவது ரெடி பண்ணி தருவேன் அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் நினச்சா முடியும் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், அதான் முத்து சொல்லிட்டானே, கடைக்கு ஓனர் எங்கள் அப்பா தான் வரவு செலவு பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நானே ஒரு 1000 2000 எடுக்கணும்னாலும் அப்பாட்ட கேட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு, ஏன் காருக்கு அன்றைக்கி வந்து இந்த செலவு, அந்த செலவு பண்ண கூட காசு இல்லை, அப்பாட்ட சொல்லி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மனோஜ், நாளைக்கு உங்கள் அப்பா கடையை வந்து நான் ரவி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அப்படிங்க, அதை எப்படி சொல்லுவான், கடையில் மட்டும் நடத்துவோம் அப்படிங்கிறது, பாரு மனோஜ், கடை வந்து உங்கள் அப்பா பணத்துலேருந்து மாற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ ரவி ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு அங்கே அலைகிறாங்க, இடம் அவங்களுக்கு கிடைக்கல, சுருதி ரொம்ப கலண்டாகிறாங்க, ஒரு நாள் நெருக்கடியில் கண்டிப்பாக ரவிகிட்ட கற்றுவாங்க, கற்றுனோன்னா ரவி வேறு வழி இல்லாமல் உங்கள் அப்பாட்ட வந்து சொல்லுவாப்புல, எப்பா ரெஸ்டாரண்ட் பார்க்க இடமே இல்லை, அதனால் ஃபர்னிச்சர் கடைக்கு மாடிக்கல நான் சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னவங்க அப்பா என்ன சொல்லுவார், சரிப்பா மனசு கீழே வச்சுக்கிட்டோம், நீ மாடியில் வச்சுக்க அப்படிம்பாங்க. அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கு சம்மதிக்கணும், அப்பா பணத்தை தான் ஆரம்பிச்சு அப்படின்னு வருங்க அப்படிங்கும்போது, நீ கடை ஏம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நல்லா நினச்சிக்கோங்க, கடை ஒவ்வொரு தான் இருக்குது, நீ கொடு அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னால் நீ கொடுத்தலாம் அவன் அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா பிரச்சனைனால மீற முடியாது அப்படின்னு, அதுக்கு தான் மனோஜ் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு, கடையை என் பேரில் எழுதுவீங்க, என்ன வேணும்னு சொல்கிறேன், உன் பேரில் எழுதிக்கணும், சரி அப்போ அம்மாட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு, உங்கள் அம்மாட்ட கேட்டால் இது சம்மதிப்பாங்க, எதுக்கு நான் சொல்லுறேன் அப்படின்னா, நாளைக்கு கடையை வந்து ரவி கொடுக்கணும் அப்படிங்கும்போது என் பொண்டாட்டி பேரில் இருக்குது, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அதுபோக கணக்கு வரவு செலவு எல்லாமே ரோகிணி பேரில் தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுது சரியாக இருக்கும், உங்கள் அப்பாவை நம்ம வந்து கம்மி ஆக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறாரு, நீ அப்போ அப்படியே பண்ணிடலாம், இப்போ அதுக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறாங்க. தெரியல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க இம்மா நாளைக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் கேளையிலேயே கேட்டு சொல்லியிருந்தாங்க, உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் சொல்கிறாங்க நைட்டு சும்மா தானே பேசிட்டு இருந்தோம், சும்மா பேசிட்டு இருந்தோம்மா, மனோஜ் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாளைக்கு வந்து ரவி வந்து எனக்கு கடை வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, நான் சொல்ல மாட்டான் அப்படின்னு ரவி வராரு, சுத்தியும் பின்னாடி வராங்க, என்ன சுற்றி என்ன வேணுமா ரவி, எது வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காக அங்கே அலையிறோம், எதுவுமே செட் ஆகலை, அதுக்கப்புறம் மெயினில் இந்த ஃபர்னிச்சர் கடை தான் இருக்குது, மாடியில் மொட்டை மாடி சும்மா தானே இருக்குது, அதில் நாங்கள் வேணால் சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோமா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கொண்டுவாங்க. ரோகிணி சொன்னது அப்படியே நடக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போதைக்கு சரி வராது அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியை கூட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் ஒன்றா, ரோகிணி சொன்னது அப்படியே நடக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் நடக்கிறதான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரி வருது எனக்கு முன்னாடியே தெரியும், பேசாமல் கடையை என் பேரில் மாற்றிடு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கே மாற்றிடலாம் மம்மி அப்படின்னு, இந்த மாதிரி கடையை ரோகிணி பேரில் மாற்றிடுறாங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம கடையை நம்ம பேரில் எழுதியாங்கன்னு நினச்சி வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது,
இங்கே தினேஷ்லேருந்து ஒரு ஃபோன். என்ன ரோகிணி, ஃபோனையே எடுக்க மாட்டேங்க, என்ன ரொம்ப திமிராகி போச்சா? நான் முத்தை பார்க்க போனால் என்ன ஆகும் தெரியுமில அப்படிங்கிறாங்க. போறியா? தாராளமாக போ அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி போகிறேன், கடையை உன் பேரில் எழுதி வாங்கிட்டல, அதனால் கொஞ்சம் உனக்கு தும்மல் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ரோகிணி. நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் சரியா? அந்த முத்தையும் மீத்து குடும்பத்தையும் ஏமாத்துறதுக்கு உன் பேரில் கடையை வாங்கிட்டேன். நீ இதை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம் தெரியுமில அப்படிங்கிறாங்க. உடனே நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இது யார் அப்படிங்கிறாங்க. வித்யா தான் கால் பண்ணா அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. வித்யா ரோகிணிட்டு பேச்சையே விட்டுட்டாங்க. அந்த விஷயம் மனோஜுக்கு தெரியாது, அதனால் அப்படி சமாளிக்கிறாங்க. மனோஜ் கடைக்கு போயிடுறாங்க. ரோகிணி பார்லர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ மறுபடியும் தினேஷ் கால் பண்ணி, நீ எங்கே இருக்க இருக்கும்போது, ஏன் என்ன நீ பாடாப்படுத்திட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. வேற என்ன விஷயம், அவன்கிட்ட நான் பணம் கட்டிருந்தோம்ல, பணம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவங்ககிட்ட இருக்க அப்படிங்கிறாங்க. சுத்தமாக என்கிட்ட பணம் கிடையாது தினேஷ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, கடையை உன் பேரில் மாற்றிட்டேன். இந்த கடையை விற்றாலோ அடவு வச்சாலோ எவ்வளோ பணம்னாலும் தருவான், கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உனக்கெலாம் பணம் வச்சு தர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, உனக்கு ஒரு வாய்ப்பு சொல்கிறேன். இதை அடவு வச்சா நீனும் பார்லர் வச்சுக்கலாம், எனக்கும் பணம் வந்து அவன் ஒரிய முடிச்சு விட்றலாம், எப்படி வசதி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு வருது, ஓஹோ நம்ம இதை பேசாமல் மனோஜுக்கு தெரியாமல் அடை வச்சிடலாம், அடை வச்சு பார்லரும் வச்சிடலாம், பார்லர் வரக்கூடிய பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பத்திரத்தை திருப்பிடலாம், மனோஜையும் நம்ம சந்தோஷப்படுத்திடலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த தினேஷுக்கும் என்னத்தையோ, எனக்கு 10 லட்ச ரூபாலாம் தர முடியாது, என்னால் வந்து 5 லட்ச ரூபா தான் தர முடியும், வாங்கிட்டு ஒதுங்கிடு அப்படின்னு கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தினேஷ், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. நேராக சிட்டிக்கிட்டு தான் போகிறாங்க. சிட்டி, இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு யார்ட்டையாவது ஒரு 20 லட்ச ரூபா கேளுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை, கடை என் பேரில் வந்துருச்சு, இந்த பத்திரத்தை என் பேர் நான் பத்திரமாக்கின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் கொடுத்தாரு, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, இந்த தினேஷும் எனக்கு எப்படியாவது பணம் தந்தாகணுங்கிறான். தினேஷ் தந்தாகணுங்கிறானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 5 ரூபாயாவது கேட்குறான், கொடுக்கணும் அப்படிங்கிறது. 10 ரூபா சொன்னேன், 5 ரூபா தான் சொன்னானா அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிட்டு, சரி சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெடி பண்ணுறேன், பத்திரத்தை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பத்திரத்தை கொடுத்துட்டு போனோன்னே மறுபடியும் தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயோ, நீ 10 ரூபா கேட்க சொன்னோம்ல அப்படிங்க. 10 ரூபா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னமோ உனக்கு 5 ரூபா தரணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவன் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறேன். ரோகிணி, அவன்கிட்ட 10 ரூபா தானே கேட்டேன், நீ 5 ரூபான்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்க. அதை உனக்கு எப்படி இருக்குங்க ரோகிணி, நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும், உன்னை சுற்றி நான் ஆள வச்சுருக்கேன், சிட்டிகிட்ட பேசுனது கூட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் 10 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கால் பண்ணி, சிட்டி நான் சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கு வச்சுருவேன் சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நாளைக்கு வாங்க அப்படின்னு. சிட்டி தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இந்த கடை இதாக இருக்குது, நல்ல கடை ஓடுது, ஒரு நாளைக்கு வருமானமே 1 லட்சம் அப்படின்ட்டு கிடைக்கு அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி ஒரு 25 லட்சம் வாங்கியிருக்கேன். சிட்டி, நான் உங்கள்கிட்ட 20 தானே வைக்க சொன்னேன் அப்படிங்கும்போது, இல்லை நீ 25 வாங்கிட்டேன், எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிக்குங்க அப்படிங்கிறாங்க. அதனால சிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணும், எனக்கு 2 லட்சம் கொடுக்காது, 2 லட்சம் சிட்டி வாங்கிக்கிறேன், ஆக 23 லட்சம் இருக்குது. தினேஷை வர சொல்லி 10 லட்சத்தை கொடுத்துருந்தாங்க. 10 லட்சத்தை கொடுத்த உடனே தினேஷ் வாங்கிட்டு, நான் உன் பக்கத்துலேயே வர முடியேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து கிளம்பிடுறாரு. சிட்டி கால் பண்ணுறாரு, தினேஷ் செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இங்கே சிட்டிக்கு சரியான காண்டாயிடுது, என்னடா இது, தினேஷுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஐடியா கொடுத்தது நான், இந்த ரோகிணிட்ட வேண்டி கிளம்புறேன், கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேவை வந்து கடலை அனுப்புறாரு. ரோகிணி பணத்தை வாங்கி வச்சுட்டு வந்து நம்மகிட்ட இப்போ ஒரு 13 லட்சம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பார்லர் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி பழைய ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க. மேடம், நான் 10 லட்ச ரூபாய்க்கு அவங்கள்ட்ட பார்லர் விற்றேன், அதே பார்லர் நான் 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் அந்த ஓனருக்கு, சரிம்மா உன் பார்லருக்கு நான் வாங்கிக்க, ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்குமா அப்படிங்கும்போது, எவ்வளோ மேடம் அப்படிங்கும்போது, சரி ஒரு 13 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, இதில் 13 தான் இருக்கு மேடம், வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வாமா உன் பேரில் கிடையாது மாற்றிருக்கீங்க, சரி மேடம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். வீட்டுக்கு போனோன்னா மனோஜ் கேட்குறாங்க, சரி கடையை உங்கள் பேரில் மாற்றிருக்கோம்ல, பார்த்துருக்காங்க அப்படின்னா, பத்திரமா இருக்குது, எங்கே கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு. வித்தியாட்ட தான். சரி சரி, வித்தியா விளையாட்டு வித்தியில் நீ போட்டுறாம பத்திரமா வச்சுக்கிட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தெரியாது, மனோஜுக்கே தெரியாமல் பத்திரத்தை ஆட்டையை போட்டு பத்திரத்தை கொண்டு இன்னொரு நாள்கிட்ட அடை வச்சாச்சு அப்படின்ட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தினேஷ் மறுபடியும் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு சரியான காண்டாயிருது. என்ன ரோகிணி, வீட்டுக்கு போயிட்டியா, எனக்கு இந்த 10 லட்சம் காணாது, இன்னும் 10 லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன தினேஷ் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு இன்னும் 10 லட்சம் வேணும், அவ்வளோதான்,
இல்லைன்னா நான் மனோஜ்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ பத்திரத்தையும் கொண்டு மனோஜுக்கு தெரியாமல் வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் அப்படிங்கும்போது, அது தினேஷ் ஏன் தினேஷ் இப்படி பண்ணுற? முதல்ல நான் முத்துட்ட சொல்லிடுவேண்ணே. இப்போ மனோஜ்கிட்ட சொல்லிடுவாங்க. எத்தனை பேர்ட்ட தான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, நீ இவ்வளோ நேரத்துக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. யார்கிட்டயோ பேசுகிறோம் நம்மகிட்ட சொல்ல மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்கிறாரு. ஒருவேளை நம்ம வந்து சரியாக பேச மாட்டோம்னு சொல்லி பழைய மாதிரியே மகேஸ்வரியை மகேஷும் போல அது மாதிரி பண்ணுவோம். சரி இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டு தூங்கிடுறாரு. காலைல விடியுது. ரோகிணி என்னாச்சுன்னே தெரில. நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி தினேஷ் மறுபடியும் கால் பண்ணி எனக்கு பணம் கேட்குறான் அப்படிங்கிறது. தினேஷ் மறுபடியும் பணம் கேட்குறானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னும் 10 லட்சம் வேணும்னு கேட்குறான் அப்படிங்கிறாங்க. நானும் தினேஷை வந்து தூக்கிடலான்னு பார்க்குறேன். தினேஷ் எங்கே போனான்னு தெரில. இப்போ மறுபடியும் 10 லட்சம் கேட்குறான். இப்போ புதுசாக எந்த நம்பரில் பேசுனா அப்படின்னு இந்த நம்பரில் அப்படிங்கிறாங்க. அந்த நம்பரை கொண்டாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்பரை வாங்குறாங்க. சிட்டி வேறு எதுவும் பண்ணிடாதங்க வேறு மாதிரி பண்ணிடாம அப்படி ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பக்கத்தில் தான் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிட்டி கால் பண்ணுறாங்க தினேஷுக்கு. என்ன தினேஷ் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. சிட்டி இந்த நம்பர் உனக்கு ஏது அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட நீ கால் பண்ண எனக்கு வராதா? ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வர வேண்டிய பணம் வரணும்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, இப்போ 10 வந்துச்சுல அது எனக்கு. இன்னும் ஒரு 10 வரப்போதில்ல அது உனக்காக தான் ரெடி பண்ணுறேன். சரியா? எனக்கு இது ஒரு பெரிய தேவை இருக்குது. ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீடை விலைக்கு வாங்கிக்காங்கன்னாங்க. அந்த வீடை வாங்குறதுக்கு தான் அந்த பணம். உனக்கு அந்த பணத்தை வச்சு நீ பண்ணிக்க. எனக்கு தேவை எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பேன். ஆனால் வீடுன்னு ஒன்று வேணும்ல அப்படிங்கிறாங்க. பாரு தினேஷ் ஒழுங்கு முறையாக எனக்கு 5 ரூபா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல ரோகிணிட்டு நல்ல வழி வாய்ப்பு இருக்குது. எப்படி எங்கேயோ வாங்கிக்க போன வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. நீங்கள் ரொம்ப கடுப்பாகுது. சரி ரைட்டு தினேஷ் சொல்லி இது பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு மறுபடியும் கால் பண்ணா. ரோகிணி அதை தினேஷ் வந்து பழைய மாதிரி இல்லை. பெரிய பெரிய அதிகாரிலாம் ககிச்சிடக்காரெலாம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வேறு மாதிரி ஆகி போவீங்க. அதுக்காக உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் உங்களை வீட்டை விட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் தினேஷ் இப்போ கோர்த்து விடுறத பார்த்தா நீங்கள் உள்ளா போயிருவீங்க போல அப்படின்னு ரோகிணி உள்ளாங்க. என்ன மனோஜ் என்ன சிட்டி இப்படி பேசுறீங்க அப்படிங்க. மனோஜ் சொல்கிறீங்க. நானே பயந்து போய் தான் சொல்லிட்டேன். இப்படிலாம் நடந்துடாம நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க, காசை கொடுத்துடலாம். நீங்கள் எப்படியாவது அந்த காசை வாங்கி நீங்களே கொடுத்துருங்க தினேஷ்ட. இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாம் ஆர்டர் போய் இன்னொரு 10 வாங்க 35 ஆகிடுறாங்க. 35 ஆகிட்டு 35 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் 2 மாதம் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் தரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கடை எடுத்துக்கோமா அப்படிங்கும்போது 2 மாதத்துல தரலாம் கடை எடுத்துக்கீங்களா அப்படின்னு. ஆமாம்மா இவ்வளோ பணம் வந்துட்டு நான் வந்து வருமானம் அவ்வளோ வர முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்றாங்க. பார்லர் இவங்க பேரில் மாறி இருக்குது. பார்லர் நடத்துகிறாங்க. பெருசாக வருமானம் எதுவும் இல்லை. ஏன்னா ரோகிணி போன பிறகு அதில் வெள்ளம் வந்துடுவாங்க. பார்லர் பெருசாக நடத்தலை. அதனால தான் இந்த ஓனர் யார்ட்டையாவது இந்த அவங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இதை வந்து ரோகிணிகிட்டே கொடுத்துருந்தாங்க. ரோகிணியால் ஒன்றுமே செய்ய முடியல. வட்டியும் கட்ட முடியல, ஒன்றும் கட்ட முடியல. அப்போ அந்த ஃபைனான்ஸ் ஓனர் கேட்காரு, ஏம்மாங்க பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பணம் தருவீல்னு பார்த்தேன். பணம் தந்த பாடு இல்லை. பேசாமல் நான் கடையை எடுத்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ கடைக்கு வந்துடாதீங்க, என் வீட்டுக்கார் நடத்தாரு, கடை தான் என் பேரில் இருக்குது. வீட்டுக்கு நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா பெரிய பொரியாயிரும் எனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா அப்படின்ட்டு அவர் நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாரு. அங்கே மனோஜ் உட்காந்துட்ருக்காங்க. கல்லாவில் உட்காந்து எந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நமக்கு இந்த கடைக்கு நான் தான் ஓனர். கடைக்கு நீங்கள் ஓனரா? ஏங்க கடை ஏன் கடைங்க அப்படிங்கிறாரு. உங்கள் கடையா? 35 லட்ச ரூபா சொலையாக கொடுத்துருக்கேன் தம்பி. 35 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. 35 லட்சம் ஏன்ட்டு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தரணும், இதுக்கு ஓனர் ரோகிணி தானே, அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ரோகிணிகிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்களா? அவன் பார்லர் வச்சுருக்கான்னா அப்போ இது விற்று தான் வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கொண்டு விற்றுட்டாளா அப்படிங்கிறாங்க. விற்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இடத்த கல்வி பண்ணு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கால் பண்ணுறா. ரோகிணி ஒரு ஆள் வந்து கடை எனக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மனோஜ் எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னும் 2-3 மாதத்துல நான் பணம் பரட்டி அவருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். அவர் கடையை விட்டு தூர போயிடுவார் அப்படிங்கும்போது ரோகிணி எனக்கு ஒன்றும் புரியல, உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் பார்லருக்காக தான் பத்திரத்தை வச்சேன் அப்படிங்கும்போது எவ்வளோத்துக்கு வச்சேன்? 35க்குன்னு சொல்கிறாங்க. 35 லட்ச ரூபாய்க்கு வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது அது மனோஜ் இது மனோஜுங்கிறாங்க. இந்த பாரு ரோகிணி எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, முதல்ல என் கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் தயவுசெய்து யார்கிட்ட சொல்லிடாதாங்க அப்படின்ட்டு விஜயா வந்துடுறாங்க. இது யாரா? நீ இருக்க இடத்துல வேண்டியது இடத்துல இருக்காரு உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுலாம் கிடையாதுமா. ரோகிணி வந்து இவர்கிட்ட வந்து 35 லட்ச ரூபா வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற. எழுதி கொடுத்துருக்காங்க. கடை உன் பேரில் தானே இருக்குது அப்படின்னா மனோஜ் முழிக்கிற. ஆகா கடையை வந்து நம்ம ரோகிணி பேரில் எழுதுனது அம்மாவுக்கு தெரியாத, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அம்மா என்னை மன்னிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லி போத்துன்னு காலில் விழுதாங்க. ஏன்டா காலில் விழுத, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான்டா, வேறு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த கடையை நான் ரோகிணி பேரில் எழுதிட்டோம்மா,
அவள் பேரில் இருக்கிறனால அசால்ட்டாக அவள் கடை என் பேர் தான் இருக்குன்னு சொல்லி அடை வச்சிருக்கா 35 லட்ச ரூபாய்க்கு. ஓ! மேடம் 35 லட்ச ரூபாய்க்கு வச்சு தான் பார்லர் ஆரம்பிச்சிருக்காங்களோ? அந்த பார்லர் 35 லட்ச ரூபா பெறாதடா. என்னடா நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கும்போது ரோகிணி வந்துருக்காங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறேன். ஆன்ட்டியா? ஒழுங்கு மரியாதை பேருன்னு யார்டி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து 1 மாதத்துல திருப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் பேசுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத உங்களை இடத்த கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. போக முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பணம் கொடுத்தவர் ஸ்டேஷன்லேருந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்கம்மா, இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏமாற்றணும் வைக்கணும்னு நினைக்காதீங்க, ஒழுங்கா கிளம்புங்க, அவருக்கு உண்டிய பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கடை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டில் போய் விஜயா வந்து ரோகிணியை கிளின்னு கிழிக்காங்க. உடனே மனோஜ் வந்து ஏம்மா விடு டேய் கடையே போயிடுச்சுங்கிறேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை எனக்கு ஒன்றும் புரியல விஜயா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஏங்க கடையை மனோஜ் வந்து ரோகிணி பேரில் எழுதி கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது டேய் யாரை கட்டுறா எழுதி கொடுத்த வீட்டில் ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா அப்படிங்கும்போது ஏங்க அது இல்லைங்க இப்போ பிரச்சனை கடையை ரோகிணி 35 லட்ச ரூபாய்க்கு எத்தனை 1 இல்லை 2 இல்லை 35 லட்ச ரூபாய்க்கு அடவு வச்சுருக்கான். உங்கள் மேடத்தாட வட்டியை என்ன செய்ய முடியல கட்ட முடியலை, அவங்க கடையை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கடை நம்மளுக்கு கிடையாதுங்காங்க. அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கே ரொம்ப இதாக தாண்டா இருக்குது அப்படிங்கும்போது மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. எப்போ அப்போ கடையும் போச்சா முடிஞ்சது, 35 லட்ச ரூபாயில் நம்ம கட்டி திருப்புற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி திருப்பணும் அப்படின்னா அம்மாவோட ஒரு 2 வீட்டில் ஒரு வீட்டை விற்றா மட்டும்தான் முடியும் அப்படின்னு. நான் எங்கடா வீட்டை விற்கணும் மனோஜ் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்கம்மா எப்படியாவது நம்ம வீட்டு தாங்கம்மா வழி கிடையாதும்மா அப்படி இப்படிங்கிறார். டே முதல்ல நீ ரோகிணி கொடுக்க மட்டும் இது பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது நீ ஒழுங்காக அவன் பார்வை விற்று நீ வந்து என்ன செஞ்சிருக்கணும் நீ கடையை திருப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது முடியாது, இப்போ முன்னாடி மாதிரி பார்லர் அந்த இடத்துல ஓடலை, நான் அந்த பார்லர் விட்டு நின்ற பின்னாடி அதில் வேலை பார்த்தவங்க எல்லாமே சரியாக பண்ணாமல் வைக்காமல் கடைக்கு ஒரு நிறைய கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அதனால் சரியாகவே ஓட மாட்டாங்குது, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாலும் 10 லட்ச ரூபா தான் வாங்குவாங்க. நானே வச்ச கடை அதை நான் வாங்கணுங்கிற வீம்புக்கு தான் 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன். ஓ எங்கள் வீட்டு பணத்தை நீ எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறியா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோகிணி இந்த மாதிரி எத்தனை வேலை பார்ப்பீங்க, நீங்கள் பெரிய பணக்காரன்னு ஏமாற்றிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க, என் வீட்டுக்கே தெரியாமல் மனோஜை என்னத்தையோ சொல்லி கடையை எழுதி வாங்கிட்டீங்க. எழுதி வாங்கினது மட்டும் இல்லை, இந்த கடையை 35 லட்ச ரூபாய்க்கு அடை வச்சுருக்கீங்க. இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி தந்தாங்க ஏது தந்தாங்கங்கும்போது யார் மூலமாக கிடச்சிது அப்படிங்கும்போது முத்து சொல்லுது, வேறு யார் எங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே சிட்டி, அவங்கள வச்சு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரோஹினிக்கு வந்துருக்காங்க. மீனா நான் சொல்லலை, அவங்கள வச்சு தான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவனே ஒன்றா நம்பர் தெல்ல மாதிரி முடிச்சு வைக்கி அவனை நம்பி இவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏமா ரோகிணி ஏமா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இந்த பேருன்னு சொல்லாமல் இருக்கும்போது எங்க இவன் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, அது எப்படிமா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளவும் போன பின்னாடி உன் பொண்டாட்டி மேலே உனக்கு சப்போர்ட் இல்லைம்மா, அது 35 லட்ச ரூபாயை பெரட்டி வச்சுட்டு எங்கேனாலும் போட்டோம், 35 லட்ச ரூபாய் கொடுத்து எனக்கு கடையை வேணும், கடை இல்லாமல் இருக்க முடியாது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சிரிக்கிறா, டேய் இப்போ நீ பிஸ்னஸ் மேன் கிடையாது, முன்னாள் பிஸ்னஸ் மேன். 35 லட்ச ரூபாயை பரட்டுறது உனக்கோ வீட்டம்மாக்கோ ஏன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய விஷயந்தான், அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஓ 35 லட்ச ரூபாய்க்கு அடவுல இருக்கா, பேசாமல் அந்த கடையை நம்ம வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லி ரிட்டன் எடுத்து நேராக போகிறாங்க அந்த கடைக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 35 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் 40 லட்ச ரூபாயை தரேன், கடையை விட்டு ஒதுக்கிடுங்க, கடை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டுமா எனக்கு பணம் தான் பெருசுன்ட்டு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிடுறாங்க. கடை சாவியோட மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க. சம்மந்தி உங்கள் வீட்டில் இன்னும் முடியலையா அந்த கதை அப்படிங்கிறாங்க. விஜயா உடனே வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ரோகிணி கடையை விற்றுட்டியாம்மா, என்ன வேலைலாம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரோகிணி முழிக்காங்க. நம்ம பணம் நினச்சின்னு சொல்லிடுவாங்க போலையே அப்படிங்கும்போது சம்மந்தி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் வீட்டில் வந்து 2 லட்சம் இந்த ரோகிணி வாங்கியிருக்கும். விஜயாவுக்கு சரியாக கோவம் வந்துடுது. என் வீட்டுக்காரர் இருக்காங்க தானே மேலே கை வைக்கலன்னு சொல்லிட்டு ரோகிணியை போட்டு ஒரு விழுந்து முழுக்காங்க. எங்கள் கடையை போனது மட்டும் இல்லாமல் சம்மந்தி மாட்டி பணத்தை வாங்கியிருக்கே அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை விடுங்க, கடை நம்மளை விட்டு போகல, கடையை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது சம்மந்தி ரொம்ப சந்தோஷம். டேய் மனோஜ் சொல்லிவிட அம்மாட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லுடா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் அதுக்காக வாங்கலை சம்மந்தி, நான் வாங்கினது எதுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கங்கே இடம் பார்க்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, இது மெயினாக இருக்குது, அடுத்தவங்ககிட்ட போகிறதுக்கு நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். என் மருமகன் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அந்த ஃபர்னிச்சர் கடை இதில் வேணால் வைக்கட்டும், இருக்க ஃபர்னிச்சரை விற்றுட்டு கடைக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு மீதி ரெஸ்டாரண்ட் வேணும் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சிரிக்கிறதா என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி சம்மந்தி இப்படியாவது பண்ணீங்களே,
ரோகிணி நீ 35 லட்ச ரூபா தராமல் இந்த இடத்த விட்டு நீ நினச்சி கூட போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போக முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்லரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் அந்த நீங்கள் சொல்கிற பணத்தை நான் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறேன் கிழிச்சேன், அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எனக்கு தர வேண்டிய 2 லட்சம் பணத்தை எப்போ தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மம்மி எனக்கு நீ வாங்கியிருந்தெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் மனோஜ்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது, இங்கே பாருடி நீ என் மவா, ரவி என் மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு கொடுத்தா சரி, நான் அது இல்லாமல் நான் உங்கள் அப்பா கேட்காம நான் கொடுக்க முடியாடி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாவியை கொண்டு போயிருந்தாங்க. சுதா நீ கரெக்டாக பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வாசுதேவன் சொல்லுவார். இங்கே ரோகிணி சொல்லுவாங்க, ரோகிணி இங்கே பாரு, இனிமேப்பட்டு நீ மனோஜ் ரூமில் தூங்கக்கூடாது, நீ ஹாலில் தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒத்துமையினா கட்டில் போட்டு அங்கே தூங்கலை, அதே மாதிரி நீ பாயில் தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான் உனக்கு, இனிமேல் நீ மனோஜ் கூட வாழ்றதை நான் பார்க்குறேன், எனக்கு பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. விடிஞ்சு விடியாமல் ரோகிணி கிளம்பிடுறாங்க பார்லருக்கு. எப்படியாவது நம்ம கடை நடக்கணும்னு சொல்லி பார்லர் வேலை பார்க்குறாங்க. பார்லருக்கு தான் யாரும் வர்றதில்லையே, வருமானமே இல்லை, என்ன பண்ணுனே தெரில. பேசாமல் மனோஜை கூப்பிட்டு தனியாக எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி, மனோஜ் பேசாமல் தனி கொடுத்துன்னு போயிடலாம் அப்படிங்கும்போது, ரோகிணி அதெல்லாம் எனக்கு சரி வராது, என் கடையை சூரியோட அம்மா வாங்கிட்டாங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியாது, எனக்கு என் கடை எனக்கு வேணும், அப்படி கடை இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் தினேஷ் கால் பண்ணுறாங்க. தினேஷ் கால் பண்ணி, என்ன ரோகிணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. தினேஷ் கால் பண்ணது வேலை வச்சுக்காதீங்க, உங்களால் தான் நான் சீரழிஞ்சு சிங்க சமைக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, எனக்கு இன்னும் 5 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி சரி நான் சொன்னேன் என்ன தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. சிட்டியே என் ஆள் தான், இவ்வளோ நாளும் சிட்டியும் நானும் தான் பேசி வச்சு உன்ட்ட பணத்தை வேணும், நீ பேசிப்பார், சிட்டி உடனே என்ன நினைஞ்சு என்ன சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. அதான் சிட்டி ஆஃபீஸில் நான் பேசுனது உடனே எனக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி நீ என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏன் அந்த தினேஷையும் என்னையும் வேறு வச்சு பார்க்குற மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசி தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கீங்க, நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு போ சரிதானா, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு டஃப் கொடுப்பேன் சரிதானா, அதனால் கிளம்பி போயிட்டே இரு, நீ எல்லாரையும் ஏமாத்துறேன், வழக்கம்போல என்னையும் ஏமாத்துறான்னு பார்க்குறியோ, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. இங்கே வேறு வழி தெரியாமல் வெளியே வந்து நிற்காங்க. வித்யா பைக்கில் போகிறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க, இனியெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா எப்படி பேசுகிறேன், நான் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு தேவைன்னா பேசுவேன், தேவையில்லைன்னா பேச மாட்டேன், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சிட்டி என்னை ரொம்பவே ஏமாற்றிட்டான், என் கடை பத்திரத்தை கொடுத்து வட்டி வாங்கி தரேன்னு சொல்லி இவனும் தினேஷ் சேர்ந்தா என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சு, என் பார்லரும் ஹோட்டலில் மனோஜுக்கும் சொந்த கடை இல்லை, அந்த கடை சுருதியோட அம்மாட்ட போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ 35 லட்ச ரூபா நான் பரட்டினா மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்க முடியும் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுறது தப்பாக நினச்சிக்காத, முருகன் தான் வீடு வாங்கிறதுக்கு பணம் வச்சுருக்காருல, ஒரு 35 லட்ச ரூபா வச்சுருக்காருல, அது என்கிட்ட வாங்கி தான் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே நல்லா இருப்ப, உனக்கு ஒரு கும்பிடு, என்ன நீ இருக்க திசைக்கு ஒரு கும்பிடு, நான் கிளம்புறேன், ஏன்னா என்னையும் மறித்து பேசுதா சரி, பழைய ஃப்ரெண்டாக இருக்க ஃபீல் பண்ணுதே, சரி நம்ம கொஞ்சம் ஆறுதலாக பேசலான்னு பார்த்தாக்க, நாங்கள் வீடு வாங்கன்னு வச்சுருக்க பணத்தை என்கிட்ட கொண்டா, நான் தரேன் இங்கேயே, இதில் என்ன இது அப்படிங்கிறாங்க. சரி சரி இந்த வித்தியா தரமாட்டான், முருகன்கிட்ட எப்படியாவது அழுது பேசி நினைத்தான் அப்படின்னு முருகனுக்கு கால் பண்ணுவான். முருகன் நல்லா இருப்பீங்க முருகன், இக்கட்டான சூழ்நிலை, எங்கள் அம்மாவுக்கு முடியல, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 35 லட்ச ரூபா தேவைப்படுது, நான் 2 நாளில் தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா ரோகிணி கால் பண்ணாங்க, கால் பண்ணி ஒரு 35 ரூபா வேணும்னாங்க அப்படிங்கிறாங்க. முருகன் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன், உங்களுக்கு வரல, எங்கே பாருங்கள் பணம்லாம் ரோகிணி தர மாட்டான் அப்படிங்கும்போது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமல அவசரம்னு கேட்காங்க அப்படிங்கும்போது, அவங்க அம்மா ரொம்பவே நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கதை ஆகணும்னா இருக்கிறவங்க கூட இல்லைன்னு சொல்லுவாள் அந்த ரோகிணி, ரோகிணி நம்மளாம் 5 பைசா கொடுக்காதீங்க, ரோகிணி இப்படி இருக்கனால அவன் ஃப்ரெண்டு நான் வேறு மாதிரி பண்ணி நினச்சிடாதீங்க முருகன் அப்படிங்க. நான் ஏன் நினைக்க போகிறேன், உன்னியை பற்றி தான் எல்லாமே சொல்லிட்டீங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகிணி ஃபோன் பண்ணி, ரோகிணி ஏன் இருக்கிற அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க, பணம்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஓ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் அங்கங்கே தேடி பார்க்காங்க, ஒருத்தரையா தெரிஞ்சவங்கலாம் பணம் கேட்கலான்னு ஒன்றும் நடக்கலை. மறுபடியும் பார்லருக்கே வந்துடுறாங்க. இப்போ பார்லர் வேலை பார்க்குற பொம்பளையால சொல்லுது, அம்மா பாருங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்க 2 மாதமாக சரியாக சம்பளம் தரல, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க. ரோகிணி மட்டும் தான் அந்த பார்லரில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கூட்டம் கூட்டமாக வருது, ரோகிணியால் செய்ய முடியல. அப்போ என்னம்மா நீ 4 பேரை வச்சு வேலை பார்க்கணும்னு பார்த்தா பெரிய பார்லர் எப்படி பண்ணதியம்மான்னு எல்லாரும் போயிருந்தாங்க. அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பூரா சொல்லுதாங்க, ரோகிணி சுத்தமாக தொழிலே போயிடுது, இங்கே என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும் மீனாவுக்கு நல்லாவே வியாபாரம் ஆகுது தொழில்.
4, 5 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி லாபம் கிடச்சிட்டே இருக்குது. 2, 3 வேலை தெரிஞ்ச வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பணம் கண்டிப்பாக மீனாட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட சொல்லி கொடுக்குமாங்கன்னு கேட்குறாங்க. மீனாங்க பாரு, பார்லரம்மா எது கேக்கு அது மாதிரில கேளு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டிக்கு கொடுத்தா கொஞ்சம் சமாதானமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இது அதுக்குள்ளே பணம் இல்லை, மீனா ஒரு பெரிய வேலைக்கு செலவு பண்ணதுக்கு முன்பணமாக வேணுங்கிறது தான் வச்சுருக்கு. வேறு ஏதாவது நீங்கள் செய்தீங்கன்னா ரைட்டுங்களா. இப்போ வந்து கடை வந்து சுருதி அம்மாட்ட போயிடுச்சு, அவங்க தரப்போகிறதில்ல. ரவிக்கோ சுருதிக்கோ தான் ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க, இல்லைன்னா என் சொத்தான் வைப்பாங்க. அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கரெக்டாக வந்துடுறாரு. வந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னா முத்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. ரோகிணி, நீ பண்ணது ரொம்ப தப்புமா. இப்போ உங்கள்கிட்ட பார்லர் இருக்குது, இந்த பார்லர் வச்சு முன்னேறி வாங்க. மனோஜும் படிச்சிருக்கான், அவனோட கணக்கு வழக்கம் பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எப்பா நான் போனால் நான் ஃபர்னிச்சர் கடைக்கு மட்டும்தான் போவேன், அதாவது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லுதாங்க, பாருடா மனோஜ், அவன் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இருந்தால் சரி வராது. நம்ம வீட்லேயே நீ தான் பிஸ்னஸ் பண்ண, ஆனால் நீ வந்து இன்றைக்கும் லாபத்தில் இல்லை, நட்டப்பட்டு கடையும் போயிட்டு ஏன்னா எல்லாமே வந்து அடுத்தவங்க சொல்ல கேட்காம உங்கள் அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு உன் சொல்ல கேட்டுக்கிட்டு ஆடலாம். இனிமையாவது நல்லதுக்கு யாரும் சொன்னால் கேளு, ஒழுங்கு மரியாதை எங்கேயாவது படிச்சதுக்குனே வேலையை போயிரு. ரோகிணி பார்லர் வச்சுருக்கான், பொழைச்சிக்கலாம், கடை போனால் போயிட்டு போட்டோம், அடுத்த ஆள்கிட்ட போடலாம். சுருதியோட அம்மாட்ட தானே போயிருக்கு, அவங்க வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் கடை வேணும் அப்படின்ட்டு. ஏப்பா இப்போ எவ்வளோ சொன்னாலும் அதான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு. உனக்கடா நீ சர்வேர் வேலைக்கு போயிட்ட, இந்த திமுறில் பேசுதா அப்படின்னாங்க. என்றைக்குமே திமுர் கிடையாடா மனோஜ் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் காலைல விஜயாட்ட அண்ணாமலை பேசி புரிய வைக்காங்க. புரிஞ்சோடனே சரி மனோஜ், உனக்கு படிப்புக்கு எங்கேயாவது வேலை தேடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேலை தேடி தேடி அலைந்தார், ஊருக்கு பக்கம் வேலை கிடைக்கல, கிறங்கி ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ மனோஜ் வேலை பார்த்த கடை ஓனர் வராரு. என்ன மனோஜ், எனக்கு எதால பெருசாக ஹோட்டலில் வைப்பேன், என் தொழிலே வந்து முடிச்சு விட்ருவேன் அப்படி இப்படின்னு. கடையில் ரொம்ப கறக்கமாக இருக்க, ரொம்ப கறக்கமாக இருக்கியா, சரி வா நம்ம கடையில் வேலை பார்த்த பையன் நீ, என்ன ஒரு வேளை சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஐயா அப்படிங்கிறாங்க. மேபி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க, மனோஜ் மறுபடியும் வேலைக்கு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வேலைக்கு வரணும், நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சு பிஸ்னஸ் மேனாக இருந்தவன், நான்லாம் எந்த கடைக்கு வர மாட்டேன், பெரிய வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஐயோ சாப்பிட்றதுக்கு துட்டு இல்லை, ஓசி சாப்பாட்டை ஓனர் கொடுக்க சொல்லியிருக்காரு, கொடுக்கும் பேச்சுக்காலுக்கு ஒன்றும் குறை இல்லை அப்படின்னு இருக்கும். அதே கடையில் மொட்டை சந்தோஷம் வராது. ஐயோ என்னையா இங்கே என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அதை ஏன் கேட்க, கடையிலேருந்து எல்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டேன், நான் தான் சொல்லியிருக்கோம்ல ரோகிணியை நம்பி நீங்கள் கடையில் வந்து பொறுப்பு கொடுக்காதன்னு, நீ வந்து கடையை கொடுத்துட்ட, இது மாதிரி என்ன ஆகும், எல்லாம் சீன் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நானும் ரோகிணி என்கிட்ட உண்மையாக இருப்பான்னு பார்த்தேன், கடைசியில் இனியும் ஏமாற்றி அவள் வந்து பார்லரை அடை வச்சுருக்கா. சிட்டி மூலமாக போயிருக்கு, சிட்டி யார்கிட்டயோ பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு வச்சுட்டான், இப்போ என்ன சின்னே தெரில. அதை சூரியோட அம்மா திருப்பிக்கிட்டாங்க. இனிமேல் கடை வராது தெரிஞ்சு போச்சு, ரோகிணிக்கும் பார்லர் ஓடலாங்க. இப்போ நான் யார்கிட்டையாவது வேலை கேட்டு தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஐயோ பேசாமல் இந்த ஹோட்டலில் தானே ஏன் வேலை செஞ்சேன், எங்கேயோ வேலை கேட்டு இருந்துட வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை நான் படிப்பு தெரிஞ்ச வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஆமாம் உனக்கு தான் எல்லோரும் வேலை தரங்கிறாங்க, உன் வாய் வந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக யாரும் தரமாட்டாங்க, நீ இவ்வளோ அதிக பேசுங்கய்யா அப்படின்ட்டு இருக்கும்போது, சந்தோஷம் நீ தான் ஏன் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை தரணும் அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை பார்க்கில் சாப்பிட்டு தூங்குறது தான், அந்த வேலை பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த வேலைலாம் பார்க்கலையா, எனக்கு இப்போ வந்து நல்ல மாத சம்பளத்தில் எனக்கு வேலை வேணும் அப்படிங்கும்போது, சரி வா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குவா, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம ஊர் ஆள் தான், வெளியே போய்ட்டு மறுபடியும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது யார் கம்பெனின்னா ஜீவோட கம்பெனி. அங்கே யார் வேலைக்கு ஆள் எடுக்கான்னா ஜீவா தான். ஜீவா பார்த்தோன்னா ஜீவா கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா இவான்னு பேசுகிறேன், அவங்க தான் என் ஓனர் அப்படிங்கிறாங்க. ஐயோ என் முன்னாள் காதலியா, அவர்கிட்ட நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஜீவா செஞ்சுருக்காங்க. ஓ மனோஜ் வேலை கட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேனே இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓ கடை போச்சா, நான் ஏமாத்துக்காருன்னு என்னை விட்டுட்டு போனேன், ஏன்னா என்னைய வந்து ஏமாத்துக்காருன்னேன், உன் பொண்டாட்டி ரோகிணி கரெக்டான ஆள் தானே அப்படி இல்லை ஆமாம் அப்படிங்க, ஆமான்னு சொல்லுது, ஆனால் கடையை வேற ஆள்கிட்ட திருப்பிட்டாங்க போல் அப்படிங்க, களஞ்சியில் அடவை தான் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நானாவது உன்னை காதலிச்சேன், நீ வந்து சுயநலமாக இருக்க போய் நீ வேண்டான்னு போனேன், ஆனால் அந்த ரோகிணி உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி எல்லாமே போய் தான். ரோகிணியை பற்றி விசாரி, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் தலையில் துண்டை போடுறதா இல்லை வேறு எதுவும் செய்கிறதான்ட்டு. நான் விசாரித்த வகையில் ரோகிணிக்கு வந்து வெளியூரே கிடையாது, பக்கத்தில் இருக்க குமரிப்பாளையம் தான் அப்படிங்கிறாங்க. இது குமரிப்பாளையமா அப்படிங்கிறாங்க. குமரிப்பாளையம் தான்
அவங்க அம்மா கூட அம்பத்தூரில் தான் இருக்காங்க. அட்ரஸ் வேணா போய் சொல்கிறேன், போய் பாரு அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்காங்க. கிறிஸும் கிறிஸ் பாட்டியும் இருக்கிறாங்க. கிறிஸும் கிறிஸ் பாட்டியும் பார்த்துட்டு நீங்கள் தான் ரோகிணி அம்மாவா அப்படின்னோடனே, ரோகிணி அம்மா பொண்ணு விடல. ஆகா எல்லாம் தெரிஞ்சு தான் மருமகன் வந்துருவா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனை என்னை மன்னிச்சிருங்க, கல்யாணி பண்ணது தப்பு தான். கல்யாணி பண்ணது தப்பா அப்படிங்கிறாங்க. அதான் மருமகனை, ரோகிணி பேர் தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.